மீனராசி அப்படின்னு சொல்லும்போது பணத்தை விட மனிதர்களை மதிக்க தெரிந்த ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். இந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நிதானித்து தான் செயல்படுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் எந்த விஷயத்தையுமே மறைத்து வைக்க மாட்டாங்க, அப்படி வெளிப்படையாக பேசிடுவாங்க. அவர்களே ரொம்ப பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க, ரொம்ப திறமசாலிகளாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம், பெரியவங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு குணவான்களாக இருப்பாங்க. ஆன்மீக பற்று தெய்வ பற்றும் அதிகம் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களை அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அப்படின்னாவே கற்பனை திறன் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசி அப்படின்னு சொல்லும்போதே கற்பனையில் மிதக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சொல்லையுமே மிகைப்படுத்தி பார்க்கக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க இந்த மீனராசி என்பர்கள் தான். ரொம்ப பொறுமையாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதோ தனக்கே அந்த பிரச்சனை வந்துட்ட மாதிரி அந்த துக்கத்தில் ஆளக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நினைத்ததை நினைத்த உடனே செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா தேவையான உதவிகளும் மற்றவங்க மூலிமா டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் இறங்குனாங்க அப்படின்னா அந்த உதவிகள் கிடைக்காம கொஞ்சம் போராடுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு தேவையான உதவிகள்லாம் டக்குன்னு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். தன்னிடம் யாரும் ரகசியத்தை பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை மற்றவங்ககிட்ட அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. இது இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பாகவே பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மோசமான ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை தான் இந்த மீனராசி என்பர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் இவங்க மாட்டிக்குவாங்க. ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருவாங்க, ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா சரளமாக பேசிக்கிட்டே போவாங்க. இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். மற்றபடி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல தான் உங்களுடைய திருமணம் அமையும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் வகையிலே உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே மற்ற உறவுகள் மற்ற ராசிக்காரங்க அதிகம் நெருங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக தெரிஞ்ச ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மூத்தவங்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிக்கனவாதிகளாக இருப்பாங்க இந்த மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் சிறு வயதிலே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா மற்றவங்ககிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த முயற்சி மூலிமா முன்னேறக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி. செல்வத்தை தானே சேமிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி தான். இவங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா இவங்க பிறந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க. ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது பாதுகாப்பானதா, அது ஏதாவது டேமேஜ் இருக்குதா, விலை உயர்ந்ததா அப்படின்லாம் பார்த்து வாங்கக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நாடகம் நடனம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மூலிமா இவங்களுக்கு
உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி என்பதனால இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது அடிக்கடி இவங்களுடைய இதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உதவி கிடைக்காது, ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எல்லா உதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட டக்குன்னு அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கடலில் மாட்டிக்குவாங்க, அந்த கடல்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சில உதவிகள் டக்குன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், சுகஸ்தானத்தில் குரு, சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, ஐன சைன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகத்துவம் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கலையே, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக சேமித்து இருந்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு சாதகமான பலன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளியில் அதிக தூரம் பிரயாணம் போவீங்க, இந்த பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு தகுந்தாற் போல் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெற்றோர்கள் மூலிமா ஒரு சில முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில் கூட நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செய்கிற வேலையில் ஒரு சில இன்னல்கள் வந்தாலும் கூட அதை அனுசரணையாக போக தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனையில் ஏன் நம்ம இறங்குவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் குழப்பமாக தென்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு பணி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கு போதுமான லோன் கிடைக்கல, போதுமான பண வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அதற்குண்டான வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழில் நிமித்தமாக ரொம்ப தூரம் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கணவரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மீனராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் கணவரோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அனுகூலமான பலன்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஒரு சில காரியங்கள்லாம் கைகூடி வராமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி பண்ணி அந்த காரியம் கைகூடி வராமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய விரும்பிய பாடத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள், ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா ஆசிரியரால் போதுமாக கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பிய பாடத்தில் கூட உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய விடாமுயற்சி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. நல்ல ஒரு சாதனையாளராக வள வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் இந்த போட்டிகள்லாம் நீங்கி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் கூட சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் அனுசரணையாக அந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாங்க காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைவு. தொழிலை கூட விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீண்ட நாளாக எந்த வேலையும் முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்துச்சோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மீனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அரசாங்கம் மூலிமா ஒரு சில வேலையில் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியெல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு காரியம் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நல்ல சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. மஞ்சள் நிற மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ராகு காலத்தில் காலபைரவரை போய் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முன்னோர்களையும் வழிபடுறது, குலதெய்வத்தை வழிபடுறது, இதெல்லாம் தினமுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.